வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம். இந்த துணைத் தேர்விற்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இதை அரசு தேர்வில் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரிட்டன். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? பதுங்குக்குழி போர் முறை. மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறதுனா பதுங்குக்குழி போர் முறை. பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்ட ஆண்டு 1946. 1946 தான் பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டது. இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? போப். நெக்ஸ்ட்டு, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை ஹெஸ்டபோ. இதெல்லாம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டது. போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர்? ஆப்பிரிக்க நேயர்கள். லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அடுத்து, வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி நிறுவப்பட்டது எப்போது? 1927. வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி நிறுவப்பட்டது 1927. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. சதி ஒழிக்கப்பட்டது 1829. அடுத்து, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் அயோத்திதாசர். குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள், ராமலிங்கனார் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். நெக்ஸ்ட்டு, சோட்டா நாக்பூர் குத்தகைச் சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. ரொம்ப முக்கியமானது இது. அதே மாதிரி சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908ஆம் ஆண்டு. 1908 தான் சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றுள் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றுள் எந்த நாள்? 1930 ஜனவரி 26. நெக்ஸ்ட்டு, மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியடிகளினுடைய அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதெல்லாம். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. ஸோ மாணவர்களே, இந்த வரலாறு பகுதியில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே முக்கியமானது அப்படிங்கும்போது, சென்னை மாகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. பி ரங்கையா. சரிங்களா? அடுத்து, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது? சேலம். ரொம்ப முக்கியமான கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்? டி முத்துச்சாமி. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் சி ராஜாஜி. அடுத்து, 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை யார் நிறுவினார்? இரட்டைமலை சீனிவாசன். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது? பரிதிமார் கலைஞர். டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? ஆபிரகாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். ஸோ இந்த கேள்விகள் அனைத்துமே அரசு தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ மாணவர்கள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இதை நீங்கள் கேட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, அதை குறிப்பெடுத்து வச்சு படிங்க. இந்த கேள்விகள் அரசு தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம வரலாறு பகுதியில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள், சரியான விடை மற்றும் கோடிட்ட இடத்தை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் புவியியல் பகுதியில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். கண்டினியூயாக நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். அடுத்த பதிவு புவியியலில் மிக முக்கிய ஒரு மதிப்பெண் வினா விடைகளோடு உங்களை சந்திப்போம்.